எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனம் இந்த நாள் எங்களை பேச வேண்டும், எங்களை பலப்படுத்த வேண்டும். அவருடைய வசனம்தான் எங்களுக்கு நல்ல ஆகாரமாக இருக்கிறது. ஆமேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வசனம் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். Let's turn to Matthew chapter 16 verse 14. நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்றான். So verse 16 says, Simon Peter answered and said, "You are the Christ, the Son of the living God." மீண்டுமாய் வாசிக்கிறேன். தொண்டை கொஞ்சம் அடைச்சபடியா மீண்டுமாய் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். Simon Peter answered and said, "You are the Christ, the Son of living God." அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் இயேசு இருக்கிறார். So you are the Christ, the Son of the living God. நாங்கள் போன வாரத்தில் என்ன கற்றுக்கொண்ட உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? Do you remember what we meditated last week? சீஷர்கள். ஹல்லேலூயா. We meditated about discipleship. போதகர் சீஷர் என்றால் யார்? இயேசுவோட இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். So we saw who's a teacher and who's a disciple. அப்பா பிள்ளைகள் என்ற உறவு, தேவனோடு உள்ள உறவு. So we have a relationship with God as children and father. அதே போல தேவன் அல்லது ஜனங்கள் என்ற உறவு. Same like the Lord and the people relationship. ராஜாவுடைய குமாரத்திகள் என்ற உறவு. The relationship between the king and the prince and princess. எஜமானன் வேலைக்காரன் அல்ல வேலைக்காரன் என்று சொல்லக்கூடிய உறவு. The relation between the master and the servants. ஒவ்வொரு உறவுகளிலேயும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். So each and every relationship has a blessing and Lord has kept a blessing. ஆனால் பரலோக ரகசியங்களை யாருக்கு அறிவிப்பார் என்று சொன்னால் அவருடைய சீஷருக்கு. But the Lord will show the secrets of the heaven to his disciples. சீஷர்கள் என்றால் யார்? தேவனிடத்திலே எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறவர்கள். So who is a disciple? A disciple is a person who's always with the Lord. சும்மா இருக்கிறவர்கள் அல்ல, தேவனை அறிந்து கொள்கிறவர்கள். So it's not a normal person but the people who really know the Lord. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாஞ்சையா இருந்து அதை கற்றுக்கொள்கிறவர்கள். So they are the people who have the real desire to learn the word of God. தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையா இருந்தது கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க அவர்கள் முயற்சி செய்கிறவர்கள் சீஷர்கள். So not only by having a desire, they also walk by the word of the Lord and they are the disciples. இங்கே ஆண்டவர் பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை எனக்காக ஒருவர் வாசிங்க. 16:13. Matthew chapter 16 verse 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியா என்னும் திசைகளிலே வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று கேட்கிறார் என்று சொல்லி, யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். So verse 13 says, when Jesus came into the region of Caesarea Philippi, he asked his disciples saying, "Who do men say that I, the Son of Man, am?" இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்துக்கு ஆண்டவர் வந்தபோது பாருங்க, செசரியான்னு சொல்லி ஒரு வேறு இடம் இருக்கிறது. ஆனால் இந்த பிலிப்பு செசரியா கலிலேயா அந்த பட்டணத்தில் அது இருக்கிறது. So the Caesarea is in Galilee. கிட்டத்தட்ட நாசரேத்து இயேசு பிறந்த
அதாவது இயேசு பிறந்தது பெத்லகேமில், அவர் வளர்ந்த இடம் நாசரேத் ஊர் என்ற ஊர். So if we see in the Bible, Jesus was brought up in Nazareth. அப்போ நாசரேத்தில் இருந்து கிட்டத்தட்ட 39 மைல்கள் அந்த காலத்தில், இப்போ வித்தியாசம், அந்த காலத்தில் 39 மைல்கள் இந்த பிலிப்பு செசரியா என்ற பட்டணம். So if we see in the ancient days, it has 39 miles distance from the Nazareth. இந்த பிலிப்பு செசரியா பட்டணம் பாருங்க, அவர்கள் அங்கே ரோமர்களும் இருந்தார்கள், அதே போல கிரேக்கர்களும் அங்கே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். So we see that there were Greeks and the Romans in Caesarea. ஜூதர்களும் அங்கே வாழ்ந்தார்கள். Even the Israelites were living there. ஆனால் அங்கே பாருங்க, அவர்கள் இந்த கிரேக்கர்கள் அவர்களுக்கு பழக்கம் இயற்கைகளை ஆராதிக்கிற ஒரு பழக்கங்கள், இயற்கைகளை ஆராதிக்கிறது. So if we see the Greek, they worship the nature. அதே போல அந்த ரோமர்கள் அவர்கள் பாகால்களை, விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். So the Egyptians, they were worshipping the idols. அவர்கள் அந்த இடத்திலே பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த இடத்திலே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் பிலிப்பு செசரியா பட்டணங்கள்ல. So if we see in Caesarea, people were worshipping against whatever God was desiring. அந்த இடத்திலே வைத்து பாருங்க, ஒரு பக்கத்தால் இயற்கைகளை ஆராதிக்கிறார்கள், ஒரு பக்கத்தால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அந்த பட்டணத்திலே தன்னுடைய சீசர்களோடு இயேசு இருக்கிறார். So if we see that the people were behind the idols and people were behind the nature worshipping them, but Jesus was still there and the disciples was with him. ஒருவேளை இந்த செசரியா பட்டணத்துக்கு இயேசு நசரேத்தில் இருந்து பிறந்தபடியால், ஒருவேளை அடிக்கடி அவர் நசரேத்தில் வாழ்ந்தபடியால் அடிக்கடி செசரியா பட்டணத்துக்கு போயிருக்க கூடும். It may be that Jesus was traveling to Caesarea because he was born in Nazareth. வேற இடங்களிலே இந்த கேள்வியை கேட்காமல் தன்னுடைய சீசர்கள் மத்தியிலே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள்? So Jesus is asking his disciple, who do the men say that I am? நாங்களும் சிலவள கேட்போம் இல்லையா, என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள், உங்களை குறித்து யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. Sometimes even we will be asking like what people are telling about us. ஒருவேளை நாங்கள் ஒரு சிஸ்டரை பார்த்து அல்லது ஆன்டி என்று சொல்லி விட்டோம்னா அவ்வளோதான். Sometimes we see a young person and then we call them an auntie. ஒரு சிஸ்டரை பார்த்து ஆன்டி எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், என்ன ஆன்டின்னு சொல்கிறீங்களா? They might get upset when we call them auntie because they are ஆறு என்று சொல்லி கேட்க அப்போ ஆவலாக இருக்கு. எங்களை பார்த்து இப்போ என்ன சொல்ல, ஒன்று பிரதர் அல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லும், வயது போகிறேன்னு சொல்லக்கூடாது. So we shouldn't be calling them as auntie because they are not that aged. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட கேட்கிறார், அவரோடு கூட இருந்தவர், சீசர் என்றால் எப்பொழுதும் கூட இருந்து கற்றுக்கொள்கிறவர்கிட்ட கேட்கிறார், என்னை பற்றி ஜனங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? So we see that Jesus is asking to his own disciples, who do the people think that I am? இந்த செசரியா பட்டணத்தில் உள்ள பாருங்க, இந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் யாரென்று அங்கே இயேசுவை சொல்லுகிறார்கள். So if we see that people who live in Caesarea is telling who Jesus is. அதற்கு 14வது வசனம், அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். So if you see in the next verse it says, so they said, some say John the Baptist, some Elijah, and the others Jeremiah or one of the prophets. அப்போ 4 காரியங்களை இந்த இடத்துல ஒரு ஆள் சொல்றார்கள். கொஞ்சம் பேர் என்ன சொல்றார்கள், யோவான் ஸ்நானகர் என்று சொல்றார்கள், சிலர் எலியா என்றார்கள், சிலர் எரேமியா என்றார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றார்கள் என்றார். So there are 4 things that we are going to see here. That is, some people say he's John the Baptist, some says he's Elijah, others says he's Jeremiah, and some are saying that he's one of the prophet. இந்த எலியா, இந்த யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா, இந்த 3 தீர்க்கதரிசிகளுக்கும் அநேக ஒற்றுமையான காரியங்கள் இருக்கிறது. So if we see among John the Baptist, Elijah and Jeremiah, there are many similarities as a prophet. யோவான் ஸ்நானகர்கிட்ட பாருங்க,
பரிசேயர் சதுசேயர் அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஜோர்தான் நதிக்கு அங்கே கடந்து போனார்கள். அந்த காலத்தில் யோவான் ஸ்நானகர் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். So if we see John the Baptist, he was baptizing people, and people were like Sadducees and Pharisees were therefore baptized. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம், மன்னிக்க வேண்டும், மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Matthew chapter 3 verse 5 onwards. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தால் யாவரும், அப்போது எருசலேம் நகரத்தார் யூதா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜோர்தான் நதியில் யோவானினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 17வது வசனம், 7வது வசனம், 7வது. பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறும்படி வருவதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்க. So the verse from 5 onwards it says, then Jerusalem, all Judea and all the region around the Jordan went out to him and were baptized by him in the Jordan, confessing their sins. But when he saw many of the Pharisees and Sadducees coming to him for baptism, he said to them, brood of vipers, who warned you to flee from the wrath of come? Therefore bear fruits worthy of repentance, and do not think to say yourself, we have Abraham our father. எருசலேம் நகரத்தார் யூதா தேசத்தை அனைவரும் யோர்தானுக்கு போய் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் போன உடனே பாருங்க, யோவான் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார். பரிசேயர் சதுசேயரை பார்த்து வந்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று கடிந்து கொள்ளுகிறார். So we see that people around Jordan went to get baptized, but when John the Baptist see Pharisees and Sadducees, he says like, brood of vipers, who warned you to flee from the wrath to come? இப்பொழுது ஒருவருக்கே ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னா நாங்கள் படாத பாடுபட்டு அப்படியே போய் சொல்லி கொண்டு கொடுக்கும்போது அவனுக்கு சொன்னால், நீ விரியம் பாம்பு குட்டி மனந்திரும்பன்னு சொல்லி சொன்னால் அவன் ஞானஸ்நானம் கொடுக்க அவனை ஓடி போடுவான். So if we see, it is very difficult to get someone baptized, and imagine we tell them brood of vipers, they might not take baptism, they might run away. அநேக ஜனங்கள் வருகிறார்கள், அதில் பரிசேயர் சதுசேயர் வருகிறார்கள். வந்த உடனே யோவான் எல்லாருக்கும் சந்தோஷமா ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்புவோம்னு அனுப்பல தேவனுடைய பிள்ளைகளை. So we see here John the Baptist did not just baptize Pharisees and Sadducees like how he baptized other people. என்ன சொல்லுகிறார் அவர்? என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனம் திரும்பி கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. So here we see that he's saying like, therefore bear fruits worthy of repentance. அப்ப ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்பி எடுக்க வேண்டும். So baptism is when we take it after the repentance. அநேக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஏன் பின்மாற்றத்துக்குள்ளே போறார்கள்? ஏன் இன்னும் கர்த்தரை அறிய முடியவில்லை என்ற காரணம் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, தெரியாமலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். So we see that many people after baptism just goes behind because they don't know what is the real baptism is. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப யோவான் ஸ்நானகர் அவர் ஆண்டவர் கொடுத்த பலம் என்ன? மற்றவர்களை கடிந்து கொண்டு அவர் உபதேசம் பண்ணுகிறார். So we see that the strength that God has given to John the Baptist is that he warns people and then he baptizes people. யோவானிடத்தில் வருகிறவர் சாதாரணவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் அல்ல, பரிசேயர் சதுசேயர் வேதத்தை எல்லாம் கற்று தேறினவர்கள் பாருங்க வருகிறார்கள். So we are seeing here, it's not the common people that is coming to John the Baptist, it is Pharisees and Sadducees who are the scholars of Bible are coming here for the baptism. எங்கள்கிட்ட ஒரு டாக்டர் அல்லது ஒரு பைலட் அப்படி வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்தால் ஞானஸ்தானம் கொடுத்து போட்டு என்ன நாங்கள் சொல்லுவோம்,
ஒரு சயின்டிஸ்டுக்கு நான் போன வாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். Imagine there is a scientist or a doctor or someone who's with great authority. We say that, oh, I have baptized this person. ஒரு டாக்டருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னவா பெருமையாக பேசி கொண்டிருப்போம் இல்லையா அம்மாவா? We might be saying it very proudly that we baptized a doctor. ஒரு ஆளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாலே கிட்டத்தட்ட 500 தடவை போட்டு காண்பிப்போம், நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன்னு சொல்லி. We might be telling it 500 times if we are going to baptize one single person. ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு பாருங்க, ஜனங்கூட்டத்துக்கு வந்து அவர் எல்லாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காரணம் இல்லை, மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொல்லி கடிந்து கொண்டார். So we see that John the Baptist is not just baptizing common people, but then he's warning the people and telling them to repent before he gives the baptism. ஆரை கடிந்து கொண்டார் சொன்னால் சதுசேயர் பரிசேயர்களை கடிந்து கொண்டார். So we see that he is warning the Pharisees and Sadducees. அவர்கள் வந்து வருகிறார்கள் பாருங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வந்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார்கள். பாருங்க யோவான் ஸ்நானன் அவர்களை கடிந்து கொண்டார், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க அல்ல போங்க, அதான் அவருடைய வார்த்தை. So we see that they are coming to take baptism imagining that they have known everything, but then here John the Baptist is warning them to repent before the baptism. அப்ப ஆண்டவர் சீசரை கேட்கும்போது என்ன ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவது யோவான் ஸ்நானகர் என்று சொல்லி உங்களை சொல்லுகிறார்கள். So when we see that God is asking what did the people tell about me, then here it says that they say him as a John the Baptist. ரெண்டாவது பாருங்க, நான் நேரம் போடக்கூடிய சுருக்கமாக காரியங்களை சொல்லிக்கொண்டு பார்ப்போம். யோவான் ஸ்நானகர் எப்படின்னு சொன்னால் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. So we see that John the Baptist is very righteous to do the Lord's work. அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாலும் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லி மனம் திரும்புங்க ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி யோவான் ஸ்நானகர். So we see that John the Baptist keeps telling everyone to repent before they go for a baptism. ரெண்டாவது, நீங்க ஜனங்கள் யார் என்று என்ன சொல்றான்னு சொன்னா, ரெண்டாவது சொல்றாங்க, நீங்கள் ரெண்டாவது என்ன எலியா தீர்க்கதரிசின்னு சொல்றார்கள். எலியா தீர்க்கதரிசி. So secondly, if we see here, it says that what people call him, they call him Elijah. எலியா தீர்க்கதரிசியை குறித்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம். எடுத்துக்கொள்ளுங்க 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். Let's turn to 1 Kings chapter 18. அதிலே 21வது வசனத்தை வாசிங்க. 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்திருந்தது. ஆகாபினுடைய காரியம் நான் சொல்லி இருக்கிறேன். ஆகாப் தேவனுக்கு, அந்த ராஜா தேவனுக்கு பிரியமில்லாத அந்த தேசத்தில் இருந்தபடியால் எலியா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த மழை இந்த தேசத்துக்கு வேண்டாம், இந்த தேசத்தில் பஞ்சம் வர வேண்டும் என்று ஜெபிக்கும் போது அந்த தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம் வந்தது. இந்த சூழ்நிலையில் பாருங்க வந்து ஜனங்களை எலியா சொல்ற வார்த்தை யாரை பார்த்து, அப்போது சகல ஜனத்தண்டையும் வந்து, ஹல்லேலூயா, எல்லா ஜனத்தண்டையும் வந்து எலியா பேசுகிறார், கொஞ்சம் பேருக்கு முன்னாடி இல்லை. So we have already meditated about Elijah previously about the rain, and now we can see in the verse 21 it says that he came to all the people and said. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, தொடர்ந்து வாசிங்க. நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. So if we see that, how long will you flatter between 2 opinions? If the Lord is God, follow him, but if it is Baal, follow him. But the people answered him not a word. எந்த நினைவுகளாலே நீங்கள் குந்தி எழும்புவீங்க? So it says like, how long will you flatter between 2 opinions? தெரியுமா குந்தி எழும்புற என்னன்னு சொல்லியுமா? குந்தி எழும்புறது விழுந்து அதை உட்கார்ந்து எழுந்துறது, அப்படி தானே? இப்போ சின்ன பசங்களை பார்த்தாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு இடத்த உட்கார மாட்டாங்க, குந்துவாங்க எழுந்திரிச்சுப்பாங்க, குந்துவாங்க எழுந்திரிச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. சிறு பையங்கள் இல்லை, பெரியவர்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. So we are seeing here, how do someone limp and walk? They sit, they stand, again they limp. பாருங்க, எலியா பேசுற எந்த நிலைமை, ஜனங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாருங்க,
எந்த நினைவுகளினால நீங்க குந்தி குந்தி எழும்புறீங்க? So we see here that Elijah is asking, how long will you flatten between two opinions? ஆண்டவர் தெய்வமானால் ஆண்டவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா பாகால்கிட்ட போங்க. If the Lord is the God, follow him, or if it is Baal, follow him. ஆனால் நாங்கள் நல்ல பிள்ளைகள், நாங்கள் பாகால்களை பின்பற்றுறவர்கள் அல்ல, இல்லையா? But we are very good people, we don't follow Baal. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை விட்டு வேற காரியங்களை பின்பற்றுகிற காரியங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளை. But still we have that, we don't follow what God's thing. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே உறுதியா இருக்காதபடி பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காதபடி. So instead of the assurance in God and instead of giving the glory to the Lord, கர்த்தரை கொடுக்கிற மகிமை நான் என்னுடைய மனைவிக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, கர்த்தரை வந்து பாருங்க எங்கேன்னு சொல்லி என்னுடைய நினைவுகள் வித்தியாசமாக இருக்கிறது. புரிஞ்சு கொள்றீங்களா? So if we are going to give the glory to our family member, then the thoughts of the Lord is very different. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற மகிமை இந்த காலங்களில் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருக்கு கொடுக்கிறோம்? நானும் நீங்களும் தேவனுக்கு அவருடைய மகிமையை கொடுக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. So are we giving the glory to the Lord or to others? ஆவியானவர் பேசுகிறது காதுள்ளவன் கேட்க கடவான். Let the people who hear, let them hear. எலியா சொல்ல, குந்தி குந்தி நீங்க எத்தனை நேரம் நீங்க குந்தி குந்தி எழுந்திருப்பீங்க? So Elijah is asking, how long will you flatter? ஜனங்கள் ஒன்றும் பேச இல்லை, ஜனங்கள் பேசாம வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள். So people were not able to answer and they were kept quiet. காரணம் அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஒருக்கா ஆண்டவர்கிட்ட ஒரு அது அற்புதம் வேணும்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஓடி வார்கள், ஒரு தேவைன்னு சொன்னா பாகால்கிட்ட ஓடி போறார்கள். So if you see these people, they run to the Lord for a miracle, otherwise they run to Baal. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடக்கூடாது. Dear people of God, we shouldn't be searching God for miracle. ஒரு காரியம் ஆண்டவர் செய்யலைன்னு சொன்னா உடனே நாங்கள் வேறொரு உதவியை நாடி போகக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளை. We shouldn't be seeking others if God has not done that. அவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். So the Lord will do wonders in your life. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகள்? எத்தனை பேர் அவர் உங்களுடைய வாழ்க்கையில, அவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்? How many of you believe that the Lord will do wonders in your life? யோவான் ஸ்நானகர் மற்றவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது பாருங்க, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணாய். அதே போல பாருங்க, இந்த இந்த எலியா வந்து கடிந்து கொண்டு ஜனங்களை கடிந்து கொண்டு மனம் திரும்புங்க, கர்த்தர் ஒருவரையே நோக்கி பாருங்கன்னு சொல்றாரு. So we see that John the Baptist warned people before they go for baptism. The same way Elijah is also warning people to follow the Lord. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்றாரு. He's telling that if the Lord is God, follow him, but if it is Baal, then follow him. ஆனா உண்மையாக எலியா இருதயத்திலே இருந்து சொல்லல நீங்க பாகாலை போய் பின்பற்றுங்கன்னு சொல்லி. அதை சொல்லும் போது நான் மனதிலே குற்றப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வரட்டும் என்று தான் இந்த காரியத்தை அங்கே எலியா சொல்லுகிறார். So Elijah's intention is not to say people to follow Baal. Instead, he want to pierce their heart by saying not to follow. ஹல்லேலூயா. அங்கே பாகால்களை ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டங்கள், தீர்க்கதரிசிகள் அங்கே எலியாவுடைய காலத்தில் இருந்தார்கள். So we see that there were people who were worshipping Baal and there were prophets as well. இப்பொழுது பாகால்களுக்கும் ஜீவனுள்ள யார் என்று காண்பிக்க வேண்டும். அதே வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனுள்ள தேவன் யார் என்பது மீண்டுமா இந்த ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக எலியா ஒரு காரியத்தை செய்கிறார். So we see that Elijah is taking a decision to show people who the real God is and who is the living God. So he is not just showing to the people but even to the Baal. உங்களுக்கு தெரிந்த காரியம், நீங்க சண்டே ஸ்கூல்ல படித்த காரியத்தை நான் மீண்டுமாய் சொல்லி ஞாபகப்படுத்த போறேன். So I'm just going to remind you all whatever you have learned during your Sunday school days. எலியா சொல்றார் பாருங்க, பாகால்களை கொண்டு வருவதிலும் நீங்கள் ஒரு பலி செலுத்துங்க, நாங்களும் ஒரு பலியை ஆயத்தப்படுத்துவோம். அந்த பலியை வந்து யார் வந்து அங்கீகரித்து அந்த பலியை எரித்து சுட்டரிக்கிறாரோ அவர்தான் ஜீவனுள்ள தேவன் சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறார். So we see that Elijah is telling to the people to build a place for a sacrifice to Baal, and also he's going to do a sacrifice to God, and let's see who wins. 18:38 இருந்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38 இருந்து வாசிங்க. அப்பொழுது
கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் ஆம் கற்களையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணுகளையும் பட்சித்து பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டு வாய்க்காலிருந்து நக்கி போட்டது. 39 வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இங்கிலீஷ். Verse 38 says, Then the fire of the Lord fell and consumed the burnt sacrifice, and the wood, and the stone, and the dust, and it licked up the water that was in the trench. Hallelujah. Now, when all the people saw it, they fell on their faces, and they said, The Lord, He is God, the Lord, He is God. அங்கே எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி பரலோகத்திலே இருந்து சுட்டரிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொல்றார்கள்? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நீங்க எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல முடியும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி? So we see- சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரே தேவன். Let's all ஹalleluya. open our mouth and say, The Lord is the God. கர்த்தரே தேவன், The Lord is the God. கர்த்தரே தேவன், The Lord is the கர்த்தரே God. தேவன். நம்முடைய இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர். ஹalleluya. Jesus Christ is the real Lord. இயேசுவே அவர் கர்த்தர். Jesus is the real Lord. இந்த 18வது அதிகாரத்தில் பாருங்க 27வது வசனம். அங்கே பாகால்களும் கொண்டு பலியிடுறதுக்கு எல்லாத்தையும் அடுக்கிறார்கள். வந்து அங்கே அக்கினி வரவில்லை. அவர்களுக்கு எலியா சொல்லுகிற வார்த்தை பாருங்க 27 வாசிக்கு 20 மத்தியான வேளையில் 27. எலியா அவர்களை பரியாசம் பண்ணி எலியா அவர்களை பரியாசம் ஏன் பரியாசம் பண்ண? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் அடுக்கி போட்டு பலிகள் எல்லாம் ரெடி, கட்டைகள் ரெடி, எல்லாத்தையும் அடுக்கி போட்டு பார்த்து கொண்டிருக்காங்க. எப்போ பாகால் அக்னியை இறக்கும், அக்னியை இறக்கும் என்று சொல்லி அங்கே ஒன்றும் வரையில அவன் பரியாசம் பண்ணி வாசிங்க. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாவே என்று சொல்லி வாசிங்க. So we see in verse 27 how Elijah is mocking them. So Elijah mocked them and said, Cry aloud, for he is a God. Either he is meditating, or he is busy, or he is on a journey, or perhaps he is sleeping and must be awakened. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க, அப்பதான் உங்களுடைய தேவன் கேட்பார் என்று சொல்லி சொல்றார். எலியா பரியாசமா, எங்களுடைய ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்க முதலே அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? நாங்கள் ஜெபிக்க முதலே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்தவர் நம்முடைய கர்த்தர். ஹalleluya. So we can proudly say that when we start praying itself, the Lord will answer the prayer. But here if you see, Elijah was mocking them to cry aloud and call for the Lord. நீங்கள் மெதுவாய் கூப்பிட்டாலும், Even if you're calling it சத்தமாய் கூப்பிட்டால் ஆண்டவர் கேட்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். even if you're going to call louder, he's going to எத்தனை பேர் listen. சொல்ல முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நான் கூப்பிடும்போது கேட்பார்? Amen. So how many people here can tell that the Lord எந்த will சூழ்நிலையா listen? இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பயங்கர ஆபத்துகளா இருக்கட்டும், எந்த இருளா இருக்கட்டும், கூப்பிடும்போது பதிலை கொடுக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். No matter the situation, when you're calling, the Lord will answer you. நீங்கள் சத்தமாய் கூப்பிடலாம், மெதுவாய் கூப்பிடலாம், ஆனால் அவர் கேட்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். ஹalleluya. No matter you call loud or slow, the Lord will answer your prayer. அடுத்து சொல்றார், அவர் தியானத்தில் இருப்பார்னு சொல்லி நக்கலா சொல்றார். So we see that Elijah is mocking, saying that he might be meditating. ஹalleluya. அநேக தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நாங்க கூப்பிடும்போது அல்லது நாளும் பேசும்போது அவர்கள் என்னவா இருப்பாங்க? தியானத்தில் இருப்பாங்க. அதை நாங்கள் பண்ண முடியும், என்னன்னு சொல்ல முடியாது. Sometimes when we call people, they might be in their own meditation. இப்போ அநேகருக்கு தியானம் கூடி போச்சு. Sometimes the meditation is எப்போ over. எடுத்தாலும் தியானத்தில் இருக்கிற என்ன தியானத்தில் இருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியல. We don't know what they are really meditating on. நான் நீங்கள் பிரதர் சிஸ்டர் நீங்கள் எடுத்தீங்களா? நான் எடுக்க சரியான நான் பிஸி, அங்கே போனேன். எல்லாரும் ஒரே தியானம்.
So sometimes when we call, they say they are very busy and everyone is in meditation now. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஒரு சகோதரி ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், எனக்காக ஒரு ஜெபத்தை ஜெபிங்க, அல்லது எனக்கு கர்த்தர் இந்த ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், அதற்காக சொல்றது தான் எடுப்பார்கள் ஃபோன். So we see that people call you to say that the Lord has done great things in their life and to பின்ன உங்கள்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபா 5 லட்சம் பவுண்ட்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்க வாடுப்பாங்க. இல்லை, they are not calling you to ask for a 5 pound. தியானத்தில் இருப்பார். நீங்கள் உங்களோட பாகாளர்களை கும்புற அவங்களோட தேவர் என்ன தியானத்தில் இருப்பார்னு சொல்லி அவன் கிட்ட பண்ணுறார். So he is making fun of them, saying that your God will be in meditation. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், அது இரவாக இருக்கலாம், அல்லேலூயா, அது பகலாக இருக்கலாம், எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர் கூப்பிடுடைய சத்தத்தை கேட்டு அந்த செவிகளை கேட்டு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் நம்முடைய இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. So my Lord Jesus Christ will give you answer anytime you call on him. அடுத்தது பாருங்க, அவன் அல்லது அலுவலாய் இருப்பான். Again we see that he might be busy, அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், or he might be on a journey. இதெல்லாம் கிட்டத்தட்ட முதல் சொன்ன மாதிரி ஒரே காரியங்கள். அவன் அலுவலாய் இருப்பான். எங்களுக்கு இருக்க அலுவல் பிரயாணமாக, நாங்கள் இப்போ அநேக பிரயாணங்களுக்கு போகிறோம், பிரயாணமாய் போயிருப்பான். So we see that he might be meditating, or he might be busy, or he's in a journey. கடைசியில் சொல்கிறேன் என்ன, அல்லது அவன் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டி இருக்கும், எழுப்புங்க, கூப்பிடுங்க உங்களோட பாகால் தூங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. So he's mocking, saying like perhaps he is sleeping, so just wake him up. அநேகர் இயேசு கிறிஸ்துவை தவிர பாருங்க, அநேகர் ஆராதிக்கிறார்கள் பாகால்களை, விக்கிரகங்களை. அந்த தெய்வங்கள் தூங்கி கொண்டிருக்கிறது பாருங்க, அவர்கள் தூங்கி கொண்டே இருக்கும், எழுந்திருக்காது. So there are people who are worshipping different gods, and if you see, those gods are sleeping always. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. The Lord we worship will never sleep or never slumber. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற என்னுடைய இயேசு, நான் ஆராதிக்கிற என்னுடைய கர்த்தர், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை காக்கிற தேவன். How many of you can tell that our Lord is the Lord who doesn't sleep or slumber, and he takes care of us? இந்த இடத்துல உயிரோடு நான் இருப்பது அவருடைய கிருபை, அவர் என்னை காக்கிறபடியால். It is his pure mercy that we are living today. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் எங்களை காக்கிறபடியால். ஹல்லேலூயா. எத்தனை ஆக்சிடென்ட்களை நான் பார்த்துருக்கேன் தேவனுடைய பிள்ளைகளை. So the Lord is the Lord who guard us, and we see so many accidents. ஒருவேளை நான் நினைப்பேன், நான் ஞானமாய் கார் ஓடுறேன், இல்லை, எத்தனையோ ஃபோல்ட் நான் விட்டுருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை கார் ஓடும் பொழுது. It is not our knowledge or wisdom that we drive it. இந்த தேசங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 இயர்ஸாக நான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறேன். So it's almost 36 years I've been driving in these roads. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். But still the Lord has been my savior. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டார்? How many of you can say the Lord has guarded me? காரணம் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. So dear children of God, the Lord we worship will never sleep nor slumber. அங்கே எலியா 2 பேருக்கும் கர்த்தருக்கும் பாகாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறான் பாருங்க. பாகால்கள் ஒன்றுமல்ல, நம்முடைய தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். So we see that Elijah is showing people the difference between the real God and the Baal, and it says that the Lord is answering. எல்லாரும் என்ன செய்தார்கள் பாருங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆட்பரிப்போம். So we see that the people says that the Lord, he is the God. ஏன் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சொல்லுங்க, ஏன் ஆராதிக்க வேண்டும்? Why we should worship the Lord? அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. அவர்தான் தேவன். Because he is the God and he is worthy to worship. ஜனங்கள் வந்து பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு எலியா ஒரு மனிதனாய் தைரியமாய் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். ஜனங்கள் எல்லாரும் மீண்டுமாய் தேவனிடத்திலே வந்தார்கள். So we see that there is only man called Elijah who has the courage to stand before all the people and then glorify the name of the Lord. இந்த நேரத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் குந்தி எழும்புறோம். ஒருக்கா கர்த்தருக்குள்ளே ஓட வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறோம். ஓடி போய் ஒரு இடத்துல போனோன்னு முடியாமல் உட்கார்ந்து போகிறோம். ஆண்டவரே குந்துகிறோம், திரும்ப எழுந்திருக்கிறோம், திரும்ப ஓடுகிறோம்.
So we see that we are not able to walk, we still are slumbering, and we have to get up again and then run. ஆண்டவர் பாருங்க, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். So we see that Noah has been with the Lord. ஏனோக் தேவனோடு God walk with God. Dwelled with the Lord. ஹல்லேலூயா. இவர்கள் பாருங்க தேவனோடு நடந்தார்கள். So we see that these people walked along with the Lord. குந்தி குந்தி எழும்பவில்லை. ஹல்லேலூயா. They did not flatter. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே நாங்கள் குந்தி குந்தி எழும்பாத கர்த்தரனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே நானும் நீங்களும் நடக்க வேண்டும். So we the children of Lord should have that faith that the Lord is with us and we have to live with that faith. எலியாவை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது, நேரம் இல்லை இப்போ சொல்றதுக்கு. மூணாவது வந்து எரேமியா பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா. So thirdly we are seeing about Jeremiah. எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியில் 1வது அதிகாரம், 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. 1:10. எரேமியா 1:10. Jeremiah chapter 1 verse 10. பிடுக்கவும் ஆ இடிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். So verse 10 says, "See, I have this day set to you over the nation and over the kingdom, to root out and to pull down, to destroy and to throw down, to build and to plant." ஆண்டவர் பாருங்க, அங்கே எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ பிறப்பதற்கு முன்பே, நீ கருவிலே உருவாக முன்னே நான் உன்னை கண்டுகொண்டேன். So we see that the Lord said, tell it to Jeremiah that அந்த he had வசனத்தை seen him even வாசித்தால் before he நல்லா was இருக்கும். formed. எடுத்து வாசிங்க. 1:5 வாசிங்க. 1:5. Chapter 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக முதல்ல உன்னை அறிந்தேன். உன்னை அறிந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்றார். ஹல்லேலூயா. Chapter 1 verse 5 says, "Before I formed you in the womb, I knew you. Before you were born, I sanctified you. I ordained you a prophet to the nation." பக்கத்துல உள்ள ஆட்களை கரங்களை பிடிங்க. பக்கத்துல உள்ள ஆட்களை கரங்களை பிடிச்சு So சொல்லுங்க, let's hold the hands of a person உங்களுடைய next to us. தாயின் கருவிலே உருவாக முதலே ஆண்டவர் உங்களை கண்டிருக்கிறார். So even before you have formed in the womb of your mother, the Lord has seen you. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாக முதலே ஆண்டவர் என்னை உங்களை விசுவாசிக்கிறீங்க அதோட பிள்ளைகளே? So how many of you believe that the Lord has seen us even before we were formed in the womb? இவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். How good our Lord is. இவ்வளவு ஒரு வல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர். How mighty our God is. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த எரேமியா வந்து சொல்றேன், ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிற ஆண்டவர், எப்படி போய் நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில சொல்றது என்று சொல்ல ஆண்டு சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து பேசுவேன், உன்னோடு ஒருவரும் கை போடாதபடி நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி எரேமியாவை பலப்படுத்தி ஆண்டவர் தீர்க்கதரிசனத்துக்காய் அனுப்புகிறார். So we see that Jeremiah says, "Lord, I am a youth, for you shall go to all to whom I send you." இந்த எரேமியா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த 10வது வசனத்துல பாருங்க. 10வது வசனத்துல, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மீதும் ராஜ்யங்களின் மீதும் ஏற்படுத்தின என்று கர்த்தர் உன்னுடனே சொல்கிறார் என்று சொல்றார். So we see in verse 10, to root out and to pull down, to destroy and to throw down, to build and to plant. See, I have this day set you over the nation and over the kingdoms. முதலாவது பாருங்க, எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னை ஏன் தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன்னு சொல்லி உன்னை முதலாவது காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளே, பிடுங்குவதற்கு. So we see that the Lord telling to Jeremiah that I have made you as a prophet to root out. ஏன் பிடுங்குவதற்கு தீர்க்கதரிசிகள்? Why we need a prophet to root out? சாதாரண ஒரு ஆள் போய் பிடுங்கி போட்டு வந்துடலாம் தானே? So a normal person can do a rooting out. பேசுங்க.
ஏன் பிடுங்குவதற்கு தீர்க்கதரிசிகள்? Why do we need a prophet to root தீர்க்கதரிசி. out? எரேமியா தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் நல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டும். So if it is a prophet, they have to be speaking good words. ஏன் பிடுங்க சொல்லி சொல்றார் ஆண்டவர்? But why the Lord is asking them to root out? ஒரு 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 மரம் இருக்கு, அதை பிடுங்கினா அந்த மரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அழிக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்ல சொல்றாரா? So if we are going to pluck a plant, that சொல்லுங்க, means we are destroying the உங்களுடைய plant. மைண்ட் என்ன? ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லி இருக்கிறார்? So do you think that the Lord is asking to destroy? சொல்லுங்க. களைய பிடுங்க சொல்லி. இந்த எரேமியாவின் காலத்தில், கர்த்தர் ஏற்படுத்தின காலத்தில் பாருங்க, ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து கொண்டு வந்த தன்னுடைய ஜனங்கள் தேவனை விட்டு அவர்கள் விக்கிர ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். So we see that the Israelites were doing worshipping idols, which is not God's desire. அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை என்ன செய்ய வேணும்? பிடுங்க வேணும். So it is important to root out the few things that is within the people. இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு. எரேமியா அப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொன்னால், சிறு வயதிலே கற்பத்துக்கு முதலே ஆண்டவர் அழைத்த ஒரு தேவன். So we see that the Lord is giving this authority of rooting out to Jeremiah, who has been seen even before he was formed in the womb. முதலாவது பிடுங்கும்படியாக சீதா சொன்ன ஒரு அளவுக்கு கரெக்ட். இந்த களைகள் என்று சொல்லினால் என்ன செய்வோம்? ஒரு வயல்ல நெல் இருக்குது, நெல்லை தானியத்தை விதைத்ததாக களைகள் வந்தால் என்ன செய்வாத? பிடுங்கி போடுவோம். So we see in the ground they sow and they pull out the weeds, which is not good. ஏன் எரேமியாவை கொண்டு ஆண்டவர் பேசின சில காரியங்களை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை விட்டு அவர் பிடுங்கி போடுவார். So we see that the Lord will pluck out the things which is not good for his people. சில வேளைகளில் எங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் எங்கள்கிட்டையும் சில களைகள் இருக்கிறது, சில பாவங்கள் இருக்கிறது, அதுவேளை கர்த்தர் என்ன செய்வார்? பிடுங்குவார். So even with the people who are believers, there are few sins that stays with us, and the Lord will root out those sins from us. பிடுங்கும் போது அது வேதனையாக இருக்கும், நோவாக இருக்கும், ஆனால் அதில் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும். It will be a suffering when the Lord is rooting out, but then you will be having a blessing at the end. சில பேருக்கு அடிக்கடி கோபம் வரும், எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். We see that there are people who really get angry more often. வீட்டில் எப்பொழுதும் ஒரு கணவன் கோவப்படுவார், இல்லை யாருன்னாலும் ஒரு ஆள் எப்பொழுதும் கோவப்பட்டு கொண்டு இருப்பாங்க. So there will be a person like either a husband or a wife who always gets angry. அந்த கோவப்படுற ஒரு ஆளுக்கு எங்களுக்கு வேலை செய்கிற இடங்களில் ஒரு அதிகாரியை ஆண்டவர் தருவார். அவர் எங்களை விட கோபக்காரனாக இருக்கும். So for those people who are really aggressive, they get a manager who's more angry or aggressive person than the person. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் சிலவில் இவ்வளவு கோவப்பட்டு போட்டு அங்கே போனால் அங்கே அந்த அதிகாரி எனக்கு மேலே கோவப்பட்டு என்னோட கோபத்தை காண்பிப்பான். So when I get angry and then I go to the work and I see my manager gets more angry than me, நான் எடுத்துனா போ வா இங்கே வா அங்கே போன்னு சொல்லி அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். so if I try to show some anger, they show more than me. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் ஆண்டவர் முள்ளாத எடுக்கிறது போல பாருங்க, கோவப்பட்டோம்னு சொன்னால் அந்த கோவத்தை வேறொரு ஆளை வச்சு எடுப்பார். So the Lord will take away the anger from us by using another person who's more angry than us. இந்த களைகளை பிடுங்கவன் எங்களுடைய பாருங்க மாமிசத்தில் கிரியைகளை பிடுங்கும்படியாக தான் ஆண்டவர் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிறார். So the Lord will get us together to remove the flesh thing that is in our life. இப்போ நான் முன்னாடி நினைக்கிறது, சபையில் நாங்கள் எல்லாம் தேவனுடைய சபைகளில் வந்துட்டோம், வர்ற பிள்ளைகளை நாங்கள் ஒருபோதும் குற்றப்படுத்தி பேசக்கூடாது, அல்ல இந்த காரியங்களை சொல்லப்பட வெளியில் உள்ளவர்கள் வராதவர்களுக்குள்ள போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறது. புரியலையா? இப்போ நான் மீண்டுமாய் சொல்கிறேன், இப்போ சபையில் பிள்ளைகள் வந்திருந்தால் தேவனுடைய வார்த்தை மூலமாய் அவர்களுக்குத்தான் போதிக்கிறோம், அவர்களுக்குத்தான் களைகளை பிடுங்குற மாதிரி காரியங்களை சொல்லுகிறோம், வெளியிலே போய் பேசுகிறதில்லை. So we are not going out and speaking about people. Instead, in the church, we tell them and we try to root out the unwanted things in a person. ஏன் வெளி காரியங்களை
தேவன் அவர் கவனிக்கிறே என்று சொன்னால் அவருக்கு சபையில் உள்ள தன்னுடைய பிள்ளைகள் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட், முக்கியமானவை. So the Lord doesn't mind the people outside the church, but then he really worry and take things about the people who are in the church, because we are the children of God. அப்பொழுது பாருங்க, ஊழியக்காரர் பேசும்போது என்ன பாஸ்டர் என்ன பேசுறார், ஒருபோதும் இதிலிருந்து பலிபீடத்திலிருந்து சொல்ற பாஸ்டர்ஸ் மேன் வந்து உங்களை குற்றப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள். So the pastor who's preaching are not going to be blaming on you. Instead they are telling the word of the Lord. இன்னும் ஆண்டவருடைய வசனம் இன்னும் தேவனோடு கிட்டி சேர்க்கும்படியாக. ஹalleluya. So they preach to make sure that you're getting more closer with the word of the Lord. ஏன் சில காரியங்களை ஆண்டவர் வந்து பாருங்க எங்களுக்குள்ளே வந்து பிடுங்குறாருன்னு சொன்னால் அது இருக்கும்போது எங்களை வளர விடாது. So if you see that the Lord plucks out the things which was not going to allow us to grow. அப்ப எரேமியாவுக்கு வந்து முதலாவது வந்து பிடுங்குற காரியம், நேரம் இல்லாதபடியா நான் சொல்லி கொண்டு வர பிடுங்குறது. So firstly he had a job to root out. அடுத்தது இடிக்கிறது. என்னத்தை இடிப்பார்கள் சொல்லுங்க. To pull down. இன்னைக்கு நீங்க ஒரு மௌன விரதத்தோட வந்திருக்க, நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி போட்டு வந்திருக்கிறீங்க போல. என்னத்தை இடிப்பார்கள் சொல்லுங்க. What do they destroy? சொல்லுங்க. கட்டிடத்தை எடுப்பார்கள். என்ன கட்டிடத்தை அடிப்பார்கள்? கட்டிடத்தை அடிப்பார்கள். சரி, இங்கே ரெண்டாவது ஆன்சர் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக வருது. தேவையில்லாத கட்டிடத்தை இன்னும் ஒரு ஆள் சொல்லி பழைய கட்டிடத்தை என்று சொல்லி இன்னைக்கு ஒரு வீட்டை கட்டி போட்டு நாளைக்கு இடிக்க மாட்டோம் இல்லையா? So we see that they one of you are telling to destroy a building. We don't destroy the building which is built in the பழையதை என்ன செய்வோம்? இடிச்சு போட்டு நாங்க அதுல புதியதாக ஒன்றை பில்ட் பண்ணுவோம் இல்லையாமாவா? So we destroy the old and then we build a new house. ஆண்டவர் எரேமியாவை கொண்டு பழைய காரியங்கள் எல்லாத்தையும் இடிப்பிக்கிறார் என்றால் புதிதாக மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. So we see that the Lord makes Jeremiah to destroy everything to rebuild it. ஒரு இடத்துல பழைய காரியம் இருந்துட்டா தேவனுடைய பிள்ளைகளே அந்த இடத்துல புதிய கட்டடத்தை கட்ட முடியாது. So it is not possible to build a new building when there is an old one. அந்த பழசை நாங்க இடிச்சா தான் புதிய அந்த ஒரு ஃபிளாட்டையோ ஒரு வீட்டையோ கட்ட முடியும். So only when we pull down the old one, then you can build a new building. இந்த ஜனங்களுக்குள்ள உள்ள பழசுகளை பழைய காரியங்களை ஆண்டவர் எரேமியா கொண்டு வெளியில எடுக்கிறார். வெளியில எல்லாத்தையும் உடைச்சு போடுகிறார். So the Lord is taking out all the old things from a person using Jeremiah. அதே போல பாருங்க, இந்த நாட்டவும் மீண்டும் சொல்றார், கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் என்று சொல்லி பாருங்க. அப்ப கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் தெரிந்து கொண்டேன். So to build and to plant I have chosen you today. அப்ப பழச இடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுல புதிதாக கட்டும்படியாக. And if you see, to destroy the old one, it is to build a new one. இந்த பழைய பிரமாணம் இல்லாமல் போறது காரணம் புதிய பிரமாணமாகிய இயேசுவுடைய கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வரும்படியாக. So the old commandments were not here because the new commandment, that is the Jesus Christ, is here. ஹல்லேலூயா. அப்ப பழையது நாங்கள் முந்தின காலத்துல 10 வருஷத்துக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல் நடந்த காரியங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருக்காதீங்க. நினைத்து கொண்டிருந்தால் புதிய காரியம் கூட வாழ்க்கையில நடக்காது. If you're still thinking about the old and things that happened in our life, then the new things will not happen. ரெண்டு காரியம். ஒன்று ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர் வழி நடத்தி வந்த வழிகளை ஒருபோதும் மறக்க கூடாது. இதை குறித்து நான் பேசல. So I'm not talking about the goodness that the Lord has done all through your life. Don't forget that. ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளை பாதைகளை இணைத்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். We have to keep thinking the days and the way that the Lord has led us, and we have to be thanking the Lord. ஆனால் தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் பழைய காரியம், எனக்கு அவர் என்னை அடித்தாரே, அவர் என்னோட பேசவில்லையே, அவர் என்னை திட்டினாரே என்று சொல்லி அந்த காரியங்கள், அவர் என்னுடைய சொத்தை எடுத்து போட்டாரே, அந்த காரியங்கள் கூட நினைவிலே வரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். I'm telling you not to have the bitter thing that happened in your life. Don't carry it with you. ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாது. ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து யாரும் திட்டால் எங்களை மன்னிக்க முடியும், அல்லது எங்களுடைய மனைவியை பார்த்து என்னாலும் சொல்லிட்டா எங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. There might be few incidents that we won't be able to forgive a person. அந்த பழையவரை மன்னித்தா தான் புதிய
பில்டிங் ஃப்ளாட்டுகள் வந்து கட்ட முடியும். So only when we forget all those bitterness, then we can build a new flat on it. பழையனவைகள் எங்களுடைய இருதயத்திலிருந்து விலகினாத்தான் கர்த்தர் புதிதானவைகளை நிரப்புவார். So only when the olden things are taken away from us, then the new buildings can be இந்த built. நாளிலே ஒரு தீர்மானம், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி என்னுடைய பழைய காரியங்கள், நினைவுகள், சிந்தைகள் எல்லாவற்றையும் சுத்திகரியுங்கன்னு சொல்லும் பொழுது குமாரனாகிய இயேசு அவர் சுத்திகரிக்கிறதுக்கு உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். So today let's commit ourselves and tell the Lord, Lord, sanctify us with your blood, and the Lord will do that for you. அப்ப அருமையான பிள்ளைகளை பாருங்க, இந்த 3 பேருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மனங்கள் இருக்கிறது. பாருங்க, யோவான் ஸ்நானகர், எலியா, எரேமியா, அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் வந்து கடிந்து கொள்ளுற பிரசங்கங்கள், ஆனால் கட்டுகிற காரியங்களும் இருக்கிறது. So we see that there are these 3 people, John the Baptist, Jeremiah and Elijah. They 3 have the same similar properties like building up. அப்ப ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் சொல்றதை, இந்த பிலிப்பு சசரியா பட்டத்திலே தான் கேட்கிறார், ஜனங்கள் சொல்றது ஓகே, நீங்க என்ன பற்றி என்ன சொல்றீங்க, என்ன இணைக்கிறீங்க? So we see that the Lord is asking his disciples that it's okay what the people tell you, but what do you say about me? அதற்கு பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. So Simon Peter answered and said, you are the Christ, the Son of the living God. மத்தேயு 16:16, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Matthew 16:16 says, you are the Christ, the Son of the living God. ஹல்லேலூயா. பழைய ஏற்று காலத்தில் பாருங்க, இந்த திரியேக தேவன் பழைய ஏற்று காலத்திலேயும், அதாவது அவர் ஆதியாகமத்திலிருந்து அந்த ஸ்டார்ட்ல இருந்து பழைய ஏற்பாடுல இருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். So the Lord of Trinity is there from the beginning of Genesis. ஆனால் வெளிப்படையாக வந்து பாருங்க, குமாரன் என்று சொல்லி, குமாரன் தான் கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படையாக யாரும் சொன்னதில்லை. So he had not said it to anyone, or anyone had not said that he is the Christ and Son of the Lord. ஏசியா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசி சொல்றார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசியா 9வது அதிகாரத்தில் வந்து நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு சொல்லி குமாரனை பற்றி காரியங்கள் வருகிறது. So we see in Isaiah it says that for unto us a child is born, a Christ is given. நீதிமொழிகள் 30:4 குமாரனை குறித்து ஒரு காரியத்தை அங்கே நீதிமொழிகள் எழுதின ஆக்கியோன்னு சொல்லுகிறார். நீதிமொழிகள் சாலமோன். In Proverbs also we see that it is telling about the Son of the Lord. ஆனாலும் இன்டைரக்டாக டைரக்டாக இவர் குமாரன் என்று சொல்லி அந்த காலத்தில் சொல்ல அவர்களுக்கு அந்த தெளிவு ஞானம் அவர்களுக்கு இல்லை. So we see that in the ancient days they don't have that clarity of telling that the Son of God is Christ. ஆனா முதலிலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னது சீமோன் பேதுரு. But we see that the first time that Simon Peter is the one who had said that you are the Christ, the Son of living God. இந்த பேதுரு வந்து பாருங்க, ஆண்டவரை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர்களுக்கு ஒரே தேவனை ஆராதிக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரே தேவன் தான், இந்த தேவனுக்கு எப்படி குமாரன் இருப்பார்னு சொல்லி அநேக கேள்விகள் வரும் அல்லவா? So there might be many questions like there is only one God and how that God has a son. ஆனால் பாருங்க, பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. But here we see that Simon Peter is telling, you are the Christ, the Son of the living God. கிறிஸ்து என்று சொல்லி ஹீப்ரு பாஷையில் கிறிஸ்து என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து என்று சொல்லி சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். The word Christ means a person who is anointed. மிசியா என்று சொல்லி சொன்னால் வந்து கிரேக்க பாஷையில் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட. ரெண்டும் உண்டு, கிறிஸ்தோ அல்லது மேசியா, ரெண்டும் ஒரே வேர்ட். The word மேசியா வந்து ஹீப்ரு, கிறிஸ்து வந்து கிரேக்க பாஷை. So we see that Messiah is Chemo and Hebrew and Christ is Greek. கரெக்ட். இந்த காலத்தில் பாருங்க, ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் யாராலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயேசு பிறந்த காலத்தில் யாராலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? So who is ruling over the people during the சொல்லுங்க, யாராலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்?
ரோமர்களாலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. So we see that the Romans are the ones who இயேசுவை were ruling. சிலுவையில் அறைந்தது பிலாத்து. So the person who said to nail the Lord and cross is Pilate. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரும் வேறு ஒருவருக்கு கீழே அடிமையாக இருப்பது அவர்களுக்கு என்னன்னு சொன்னால் விருப்பம் இல்லை. So Israelites they did not want to be as a slave. தாங்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் விருப்பம். So they had a desire to live on their own and be on their self. இப்பொழுதும் ஒரு ஜூதருக்கு கீழே போய் வேலை செய்ய மாட்டாங்க. Even today a Jude will not work under a Jude. அப்படி அவங்கள் ஒருத்தருக்கு கீழே போய் ஒரு ஆள் இருந்து வேலை செய்ய மாட்டாங்க. So they never work under a person. இந்த ஜூதர்களை அங்கே ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க அவர்களுக்கு பாரம் இருந்தது. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், எங்களை யார் விடுவிக்க கூடும் இந்த ரோமர்ல இருந்து சொல்லி அவங்க வேதனையோடு கவலையோடு இருக்கிறார்கள். So we see that the people of Israelites were in a lot of worriness because they were worried who's going to rule over them. அப்ப கிறிஸ்துவன்னு சொன்ன மேசியான்னு சொன்னால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம், அதோட சேர்த்து விடுவிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். So the word Christ Messiah means he is anointed and he is going to be delivering. அப்போ யூத ஜனங்கள் பாருங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஒரு மேசியா ஒரு ஆள் வருவார், அவர் எங்களை இந்த புறஜாதியார் கையுடைய ரோமருடைய ஆட்சியிலிருந்து எங்களை விடுவிப்பார்கள் என்று சொல்லி அந்த காரியத்திலே அவர்கள் இருந்தார்கள். So we see the people were really worried like who is going to deliver them and they were looking for a person to deliver. ஆனால் இயேசுவோ அவர் பாருங்க உபதேசம் பண்ணி கொண்டு குணமாகி கொண்டிருந்தார். அவர் ரோமர்களுக்கு கீழே தான் இருந்தார். இதை கண்டவுடனே இயேசுவை அவர்கள் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So they were not happy they were not ready to accept Jesus as Christ because Jesus Christ was also under the ruling of Romans. ஆனால் யார் இயேசுவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவரோடு இருந்த சீஷர்கள். So we see that the disciples of the Lord, they accepted Jesus as Christ. அல்லேலூயா. முதலாவது நான் தன்னுடு பழைய ஏற்பாட்டில் இருக்கு குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உறுதியாய் சீமோன் பேதுரு மாத்திரம் தான் சொன்னார், நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான் எங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக, நீர்தான் எங்களை விடுவிக்க வந்த நாயகர் என்று சொன்னார். So in the Old Testament it says about the Son of God, but then we see that Simon Peter is the one who declared that Jesus is the Christ. உடனே ஆண்டவர் சொன்னார், சீமோன் பேதுருவே, உன்னுடைய மாமிசம் உன்னுடைய ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. So the Lord answered back to Simon saying, it is not that your flesh or blood that has revealed you, but the Father who is in heaven has revealed it to you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு எங்களுடைய இந்த மூளையிலிருந்து வராது, எங்களுடைய சரீரத்திலிருந்து எங்களுடைய ரத்தத்திலிருந்து வெளிப்பாடுகள் வராது. வெளிப்பாடுகள் வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சீசர்களாக இருக்கும்போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். Dear children of God, it is not that we get revelation from our flesh or blood, but only when we are with the Father then we do the. பேதுரு கர்த்தரை நம்பினபடியால் பாருங்க, தேவனை நம்பினபடியால் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், உனக்கு இந்த ஃப்ளஷ் ரத்தம் இந்த மாம்சம் உனக்கு வெளிப்படுது. யார் வெளிப்படுத்தினார்? பரலோகத்திலே. அப்போ வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் பரலோகத்திலே இருக்கிற நம்முடைய கர்த்தர். So we see that Jesus Christ telling it to Simon Peter that it's not the flesh and the blood has revealed this to you, but the Father who is in the heaven has revealed. வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? Revelation is given by the வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர் மாத்திரம். So the revelation will be given only by the Father who is in the heaven. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7 எங்க சீக்கிரமாய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். 1 Corinthians chapter 2. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறார்.
இரகசியமான யார் பேசுகிறார் என்று சொல்லினால் தேவனாலே அழைக்கப்பட்ட அவருடைய சீஷன், அவருடைய அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். அந்த இரகசியத்தையே பேசுகிறோம். அப்படியே சீக்கிரமாய் வாசிங்க, சீக்கிரமாய் முடித்துக்கொள்ளலாம். நாங்கள் வாசிங்க. 1 Corinthians chapter. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்த பண்ணவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அப்படி தோன்றவில்லை. 10வது வசனம், நமக்கோ நமக்கோ ஹல்லேலூயா எங்களுக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றது, மனுஷனுடைய ஆவி மனுஷனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும், ஆனால் தேவனுடைய ஆவி தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தும். So we see that in the verse 10 it says, God has revealed them to us through His Spirit, for the Spirit searches all things, yes, the deep things of God. அப்போ பாருங்க, இந்த மாமிசம் ரத்தம் இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிற எங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இணையும் போது வெளிப்பாடுகளை கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். புரிஞ்சு கொள்றீங்களா? So it is not that the flesh and the blood that is going to reveal the Lord, but then the Spirit, the Holy Spirit which is within us will reveal. பிதாவானவர் பாருங்க, பேதுருவுக்கு வந்து மாமிசத்துக்கும் ரத்தத்துக்கும் பேசல, அவனுடைய ஆவியோடு பேசுகிறார். இவர்தான் என்னுடைய குமாரன் என்று சொல்லி. So we see the Lord is telling not just from the flesh and the blood, but through the Spirit that He is. அநேக காரியங்கள் இருக்கிறது, நேரம் போறபடியால் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 8வது 9வது வசனத்தை ரீட் பண்ணுங்க. யோவான் சீக்கிரமாய் கடந்து போற நேரம் போறபடியால் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பீங்க, அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எப்படி சொல்லுகிறாய்? ஹல்லேலூயா. So verse 8 says, Philip said to him, Lord, show us the Father, and it is sufficient for us. Jesus said to him, have I been with you so long, and yet you have not known me, Philip? He who has seen me has seen the Father. So how can you say, show us the Father? பிதாவை என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. So the person who sees me had seen the Lord, the Father. இயேசு என்ன சொல்றான்னு சொல்லினால், பாருங்க, திரியேக தேவன் நாங்கள் 3 பேரும் பாருங்க ஒன்றாக ஒற்றுமையாக ஒரே தேவனாக இருக்கிறோம். So the Lord of Trinity is the person, one God. இயேசுவை கண்டால் பிதாவை கண்டதுக்கு சரி. So if you have seen the Jesus Christ, then it is equal to seeing the Father. தேவன் அன்பான தேவன் எப்படி நாங்கள் அறியக்கூடியதாக இருந்து சொன்னால், தன்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்காய் பலியாய் ஒப்பு கொடுத்தபடியால். Our Father is the lovable Father. How do we know that? Is because He gave His only Son. எந்த பாவமாய் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். It might be any sin, but our Lord Jesus Christ is mighty enough to give you. அநேக தேவனுடைய ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் உண்டு. இந்த பாவ நிவர்த்தி செய்கிற ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. So only the Lord Jesus Christ can deliver you from sins. ஆண்டவர் சொன்னார் பிலிப்பை பார்த்து, நீ என்னோட இருந்தும் இதை அறியலையா? என்னை கண்டால் பிதாவை கண்டதுக்கு சரி. So Jesus said to Philip, have I been with you so long, and yet you have not known me, Philip? He who has seen me has seen the Father. அப்ப ஆண்டவர் தன்னுடைய பரலோக ரகசியங்களை போன வாரத்திலே தியானித்தது போல யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? தன்னுடைய சீஷருக்கு பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். So we see that the Lord will show the mystery of heaven to His disciples. இந்த பரலோக ரகசியத்தை இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி தன்னுடைய பேதுருக்கு சீஷனுக்கு அவர்
வெளிப்படுத்தினார் வந்து. காரணம், பேதுரு எப்பொழுதும் இயேசுவோடு இருந்தார். ஆனபடித்தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு உன்னுடைய மாமிசம் ரத்தமும் வெளிப்படுத்தல, பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். So Peter were able to identify that Jesus is the living God and Jesus Christ because he was always with the Lord and he was able to identify he is the living God. அப்படியே 17வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:17. Matthew 16:17. 17. அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி சொன்னார், தேவகுமாரன் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறேன், அவரை கிறிஸ்துவன்னு சொல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். So we are the blessed people because we say that he is the Christ and Son of God. அதுக்கு ஆண்டவர் 18வது வசனம் பாருங்க, அது பெரிய ஒரு பிரசங்க. நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேலே உன் சபையை கட்டுவேன்னு சொல்லி 19வது வசனத்தை வாசிங்க. 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். So verse 19 says, and I will give you the keys of kingdom of heaven, and whatever you bind on the earth will be bound in the heaven, and whatever you loose on the earth will be loosed in heaven. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாங்க கையில? சொல்லுங்க. So what the Lord has given in our ஆண்டவர் என்ன hands? தந்திருக்கிறார்? திறவுகோலை. ஹல்லேலூயா. The Lord has given us the ஒரு keys. இந்தியா தேசத்துல எல்லாம் திருமணமாகி ஒரு வீட்டுக்குள்ள மருமகள் வரும்போது யார்கிட்ட கையில கீயை கொடுப்பாங்க? இங்கே இருக்கிற மருமக்கள் நீங்கள் பாக்கியவாதிகள். யார் கொடுப்பார்கள் கீயை? மாமிமார். யார்கிட்ட கையில்? To whom does the mother-in-law give the keys of the house? ஒரு சில சத்தம் கேட்கிறது, அவர்களே வைத்திருப்பார்கள்னு சொல்லி. ஒன்றுமே மாமி எனக்கு ஒன்றுமே தந்ததே இல்லைன்னு சொல்லி சில மாமிமார் கீயை கொடுத்துருவாங்க, இதுதான் முழு பொறுப்பு. சில விட பண கஷ்டம் இருந்தாலும் நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு கொடுத்துருவாங்க. So some of the mother-in-laws மாட்டி விட்டுருவாங்க மருமக்களை. So they give the keys to the daughter-in-laws. ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை, சாதாரண ஒரு திறவுகோலை இல்லை. எனக்கு பாருங்க, சில இடங்களில் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கீ இருக்கு, போய் திறந்து கொண்டு போய் நான் எனக்கு மாத்திரம்தான் தெரியும்னு திறந்து கொண்டு போவேன். It is not an ordinary key which is for the worldly things. சாதாரண ஒரு கீயால் திறக்கிறதுக்கு இப்போ எங்கட வீட்டில் போய் கீயை போட்டு திறந்தோன்னே பெருமை, உங்களுக்கு வீடு இருக்கிற கீயை போட்டு திறக்கிறவங்கட வீட்டில். So for an ordinary key we are so proud to open it. ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை உங்களோட கையிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் திறக்கும் போது பாருங்கள், பரலோகத்தை தேவனை நோக்கி கூப்பிடும் போது பரலோகம் திறக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடும் போது பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்படும். So the Lord has given the keys of the kingdom of the heaven. So when you call upon the name of the Lord, the heavens will open. பிசாசுடைய கிரியைகள் கட்டவுக்கு எது கட்டறீங்களோ எல்லாம் அங்கே பரலோகத்திலே கட்டப்படும், கட்டவுக்கப்படும். So whatever you're binding in the earth, the Satan's things, it will be down there in heaven as well. இந்த 20வது வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது நாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அடடடட, ஆண்டவர் வந்ததே எல்லாருக்கும் சொல்ல வேண்டும்னு சொல்லி நற்செய்தி. ஏன் ஆண்டவர் தன்னுடைய சீஷருக்கு பார்த்து சொல்றார், ஒருவருக்கும் போய் என்ன செய்யாதேங்க, சொல்லாதீங்க. இந்த வசனத்தை வாசிச்சாச்சு, ஓகே சந்தோஷம். இனி நான் வெளியிலேயும் போக மாட்டேன், இயேசுவை பற்றி சொல்லவும் மாட்டேன். இந்த வசனம் சொல்லுதே. ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் சொல்லுங்க? என்ன சொன்னார் சீசருக்கு? சொல்லுங்க, என்ன வசனம் சொல்றது? So verse 20 it says that he commanded to his disciples, தாம் கிறிஸ்துவாகிய இயேசுக்கென்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீசருக்கு கட்டளை இட்டார். நீங்க போய் கிறிஸ்து இயேசு என்று சொல்லி சொல்லாதேங்கன்னு சொல்லி கட்டளை ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? So why is the Lord telling not to tell he is the Jesus Christ? நீங்க சொன்னா என் ஆத்துமாவே சொல்லலாம், அல்ல இப்படி உட்கார்ந்து போட்டுருக்க வேண்டியதான். So if you tell we can finish. ஏன் சொல்ல வேண்டாம்னு சொன்னார்? ஆண்டவர் எல்லாத்த ஆண்டவர்கிட்ட மகிமை சில இடங்களில் சொல்லியிருக்கார், நான் செய்ததை அற்புதத்தை போய் நீ சொல்லாதே என்று சொல்லியிருக்க. ஏன் காரணம்? Why is the Lord telling not to tell his miracles that he has done? சிலுவையில் ஆமாம் கரெக்ட்
கரெக்ட். பிதாவுடைய நேரத்துக்காக இன்னும் நான் சில காரியங்களை சொல்ல வேண்டுமென்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் தன்னை அங்கே கிறிஸ்து என்று சொல்லவில்லை என்று சொன்ன காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சிலுவையிலே எல்லாருக்காகவும் பலியாக வேணும், பலியாகி ரத்தம் சிந்தி எல்லா ஜனங்களையும் மீட்டு கொள்ள வேண்டும். So the Lord did not reveal himself as the Son of God because he had a plan that he has to be crucified and deliver everyone from sin. இப்பொழுது எல்லாரும் போய் இயேசுவை கிறிஸ்துவென்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் அவரை ஆராதிப்பார்கள். So if everyone will go and they will glorify the name of the Lord. இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள் பாருங்க, புதிய ஏற்பாடில் ஆண்டவர் எங்கே சொல்லி இருக்கிறாரோ, இயேசு நான் என்னை ஆராதிங்க எனக்கு வர்ஷிப் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறார்களோன்னு சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். So we see some of the Islamic people are asking, is it mentioned in the Bible that God himself revealed that he is the Son of God? ஆண்டவர் வெளிப்படையாய் சொல்லல, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இருக்கிறாரு என்று சொல்லினால் நான் தான் தேவன் என்று சொல்லி அவர் 7 காரியங்கள் சொல்லி இருக்கிறாரு புதிய ஏற்பாடில். So the Lord has not told it directly, but then he had said it in different ways in different chapters. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து பாருங்க என்னை ஆராதிங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு பிறந்த உடனே எல்லாரும் இயேசுவை ஆராதிச்சிருப்பார்கள். So if we see in the Bible that everyone had worshipped the Lord at the moment he had born, எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். everyone had glorified the Lord. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், வந்து தான் தேவன் என்று சொல்லி எந்த இடத்துல என்னை ஆராதிங்கன்னு சொல்லவில்லை, ஆனால் அவர் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். So that's why we are telling here that he did not tell it directly, but then indirectly he had. So இந்த 20வது வசனம் ஏன் ஆண்டவர் சொல்ற மற்றவைக்கு போய் சொல்லாதீங்கன்னு சொன்னால், எல்லாரும் வந்து இயேசுவை ஆராதித்துன்னு சொன்னால் எல்லாரும் அவர் உயர்த்தி வச்சிருக்க அந்த மரணம் அவருக்கு வராமல் பாதுகாத்திருப்பார்கள். So the reason for him telling not to tell it to people is that if everyone had revealed it, then the death that is ahead will not happen. ஆனால் அது பிதாவுக்கு சித்தம் இல்லை. பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக அவர் சிலுவையிலே மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி. So it is not the will of the Father. The will of the Father is that Jesus have to be crucified and he has to deliver everyone from the sin. பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றினார். So the Lord has completed the will of the Lord. என்னுடைய சித்தம் இல்லை, பிதாவுடைய சித்தமே நிறைவேறுவதாகன்னு சொன்னார். So it is not our desire, but the desire of the Lord has been. இந்த நாளிலும் தியானித்த காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். பேதுரு சொன்னார், முதன்முறையாக வெளியாக அறிக்கை செய்து சொன்ன ஒரு சீசன் அது சீமோன் பேதுரு. அவர் என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு அவருடைய சீஷருக்கு மாத்திரம் கிடைத்தது. தேவ பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் அவருடைய சீஷராக இருக்க வேணும். காரணம் அவர் நல்ல போதகராய் நல்ல ரபாயாய் இருக்கிறார். So today we are meditating about Simon Peter because Simon Peter was the only one disciple who revealed that Jesus Christ is the Son of the living God because he is his disciple. கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ப்ரே பண்ண சொல்றேன். So let's all stand up and pray. பரலோக ராஜாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. The Lord of heaven, we thank you, Lord. நீங்கள் சீஷரிடத்திலே கேட்டீங்க, என்னை யாரென்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. So you have asked the disciples that what does the people tell who I am? சீஷர்கள் சொன்னார்கள், ஜனங்கள் உம்மை யோவானஸ்நானன் என்றும், The disciple had told him that people are telling you as John the Baptist. சிலர் எலியாவென்றும், Some are calling you as Elijah. சிலர் எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்றார்கள். Some are telling you as Jeremiah, and they are also calling you as one of the prophet. அவர்கள் சொல்ல, நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? So the Lord has asked his disciples, so what are you telling about me? சீமோன் பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. So Simon Peter said, you are the son of the living God, Jesus Christ. உடனே ஆண்டவர் இயேசு சொன்னார், உனக்கு மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை சீமோன் பேதுருவே,
பரலோகத்தில் இருக்கிற பிதாவான உனக்கு வெளிப்படுத்தினார். Immediately the Lord and Jesus Christ answered, saying, "It is not that your flesh or the blood revealed who I am, it is the Lord, the Father who is in heaven has revealed it to you." வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் உங்களுடைய பரலோக பிதா. So the Lord give us visions. ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் நம்முடைய பரலோக பிதா. Our heavenly Father is the Lord who gives us blessings. பாதுகாப்பை கொடுக்கிறவர் நம்முடைய பரலோக பிதா. Our Father is the Father in heaven is the one who gives us. ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய பிதாவானவர். Our Father in heaven is the Father who gives us victory. அவர் அன்பிலே பெரியவராய் இருக்கிறார். He is mighty in love. ஹல்லேலூயா. Hallelujah. உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே, Lord, in your name, O Lord, தேவ கிருபை இரக்கம் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். we pray that your mercy and your உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, let us be as your disciple in your feet, O Father. நீர் கிறிஸ்து, You are the Christ. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். You are the living God. எல்லாவற்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank for everything, Lord. இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We are praying in the mighty name of our Jesus Christ. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒன்றும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.